சுத்தமல்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பள்ளி, திருநெல்வேலி ஜிஎம்எஸ் அகாடமி இணைந்து நடத்தும் கல்வி வளர்ச்சி நாள், அதாவது கர்ம வீரர் காமராஜருடைய 124வது பிறந்த நாளை நம்ம சுத்தமல்லி வெங்கடேஸ்வரா மலரை பள்ளியில் கிட்டத்தட்ட 180 பிள்ளைகளுக்கு மத்தியில் அருமையாக கொண்டாடுறோம். பணி மிகப்பெரிய பணி. அவர் அதாவது 9 மட்டும் இந்தியன் காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவராக இருந்தார். 5 மட்டும் இந்தியன் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். நிறைய மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தாங்க. அவர் 6 வயசு அல்லது 7 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதனால ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கை கல்வி நிலையங்களிலிருந்து வெளியில் வந்துச்சு. அதனால் அவர் படிக்க முடியல, வெளியில் வந்தார், நிறைய வேலை பார்த்தாரு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய ஆள் ஆகி ஒரு நாள் வரும்போது சிவகாசி அந்த ஏரியாவில் பிள்ளைகள்லாம் அந்த வெடி மருந்து அந்த தயாரிக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்காரு, எப்பா நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா அப்படிங்கிறது கேட்காரு. இங்கே வேலை பார்த்தா எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, எங்களுக்கு யார் சாப்பாடு ஆக்கி தருவாங்க அப்படின்னு இந்த பிள்ளைகளை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அப்போ தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அதாவது நம்ம மாதிரி ஆட்களுக்கு அந்த மதிய உணவு திட்டத்தினுடைய அருமையெல்லாம் தெரியாது. சாப்பாடு இல்லாதவங்களுடைய அந்த கஷ்டம் அவருக்கு புரிஞ்சு மதிய உணவு திட்டம் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டாந்தாங்க. இப்போ நம்ம மதிய உணவு திட்டம் கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இருக்குல்ல, அந்த திட்டத்தை கொண்டாந்தது யாருன்னா கர்ம வீரர் காமராஜர். அதுக்கப்புறம் பணக்கார பசங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வராங்க, கஷ்டப்பட்ட பசங்க கொஞ்சம் ட்ரெஸ் ரொம்ப புவர் ட்ரெஸ் போட்டு வராங்க. அதனால என்ன செய்யணும், எல்லாத்துக்குமே என்ன செய்யணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யூனிஃபார்மை கொண்டாந்தது அவர் தான். அவருடைய பீரியடில் கிட்டத்தட்ட 17,000 ஸ்கூலு ஆரம்பித்தாங்க. எல்லாம் பிரைமரி ஸ்கூல். இந்த பக்கத்தில் உள்ள சுத்தமல்லியில் உள்ள எல்லா ஸ்கூலுமே அவர் ஆரம்பித்த ஸ்கூல். அதாவது மதிய உணவு திட்டம் கொடுத்தோம்னா குழந்தைகள் ஸ்கூலுக்கு வருவாங்க. குழந்தைகள் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வி அறிவு கூடும். இந்த கல்வி அறிவு கூடுச்சுன்னா இந்த சமுதாயம் நல்லா இருக்கும், இந்த சமுதாயம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த நாடு நல்லா இருக்கும்னு ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு அவங்க இதை ஆரம்பித்தாங்க. ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல் பூரா ஆரம்பித்தது. காலேஜ் வர ஃப்ரீ எஜுகேஷன், ஸ்கூல்லையும் ஃப்ரீ எஜுகேஷன், காலேஜ்லேயும் ஃப்ரீ எஜுகேஷன். அவங்க காலத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாச்சு. நெய்வேலியில் உள்ள லிக்னைடு கார்பரேஷன், பெல்லு திருச்சியில் உள்ள பெல்லு, சென்னை ஆவடியில் உள்ள கனரக வாகனங்களுடைய ஒரு தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை, சென்னையில் உள்ள ஐசிஎஃப் அப்படிங்கிறது என்னதுன்னா ரயில் பெட்டி தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை. இது பூராமே காமராஜர் பீரியடில் நடந்தது. அவர் அளவுக்கு அடுத்த யாருமே இன்னும் பெரிய அளவில் செய்யலை. எந்த ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டாலும் அவருக்கு எதிரான கருத்து சொல்லக்கூடிய 1-2 பேர் இருக்காங்க தமிழகத்தில். ஆனால் காமராஜருக்கு எதிராக குரல் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. எல்லாரும் காமராஜரை கொண்டாடுதோம். ஏன்னா அவர் ஒரு படிக்காத மேதை. அவருடைய மனசு அருமையான மனசு. அவர் காலத்தில் ஏகப்பட்ட டேம் கட்டியிருக்காங்க. நம்ம வைகை டேமு, மணிமுத்தாறு டேமு, ஆழியாறு, என்ன இது மாதிரி ஏகப்பட்ட டேம்ஸ் கட்டியிருக்காங்க. அவர் மதிய உணவு போட்டது ஒரு அருமையான திட்டம், இண்டஸ்ட்ரி போட்டது ஒரு அருமையான திட்டம், டேம் கட்டினது அருமையான திட்டம். அதே மாதிரி அவருடைய அதாவது இந்த தலைவர்களுடைய பிறந்த நாளாக நம்ம எதுக்கு கொண்டாடுறோம், அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டாடுறோம். அவருடைய எளிமை, ரொம்ப எளிமையான மனுஷன். அவர் ஒரு மட்டும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராக இருக்கும்போது வீட்டுக்கு வந்திருக்காரு.
வீட்டுக்கு வந்திருக்கும் போது உங்க அம்மா, அதாவது காமராஜருடைய அம்மா 2 சேரை எடுத்து போடுதாங்க. அப்ப என்னம்மா அந்த சேர் புதுசா இருக்கே அப்படின்னு கேட்காரு. உங்களை தேடி நிறைய பேர் வராங்க, அதனால